ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இரு தரப்பிலும் வெற்றி பெற முடியவில்லை. விரக்தியடைந்த அவர்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவனையும் சக்தியையும் அளிக்கும் அமிர்தத்தை பெறுவதற்காக சமுத்திர மந்தனை கடைய முடிவு செய்தனர். சமுத்திரத்தை கடைவதற்கு மந்தார மலையை கடிவாளமாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர். கடல் கடையும் பொழுது பல விலைமதிப்பற்ற பொருட்கள் வெளிப்பட்டன. அதனை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பங்கிட்டுக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் திடீரென்று ஆலகால என்ற பயங்கரமான விஷம் தோன்றியது. அது முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. தேவர்களும் அசுரர்களும் பயந்தனர். இந்த விஷம் தங்கள் அனைவரையும் அழிக்கக்கூடும் என்பதை உணர்ந்தனர். அழிவின் இறைவன் என்றும் அத்தகைய சக்திகளை கையாளக்கூடியவன் என்றும் அறியப்பட்ட சிவபெருமானின் உதவியை நாடினர். சிவபெருமான் வந்ததும் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு தயக்கமின்றி செயல்பட முடிவு செய்தார். அவர் பீதி அடையவில்லை, விஷத்திற்கு பயப்படவில்லை. மாறாக ஞானத்துடனும் நிதானத்துடனும் விஷத்தை கையில் எடுத்து உட்கொண்டார். விஷத்தின் நச்சுத்தன்மையால் அவரது தொண்டை நீளமாக மாறியது. அந்த தருணத்திலிருந்து அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமானின் தன்னலமற்ற செயல் பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. ஆனால் உண்மையில் குறிப்பிடத்தக்கது நெருக்கடியை கையாள்வதில் அவர் வெளிப்படுத்திய ஞானம். பயப்படுவதற்கு பதிலாக அல்லது மன சோர்வுடன் செயல்படுவதற்கு பதிலாக மற்றவர்களை பாதுகாக்க விஷத்தை விழுங்குவதில் பெரிய நன்மை இருப்பதை உணர்ந்து சிவன் தனது ஞானத்தை பயன்படுத்தினார். இதை செய்வதன் மூலம் அவர் தனது இரக்கம், தைரியம் மூலம் உலகத்தினை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற புரிதலை காட்ட ஒரு வாய்ப்பாக மாற்றினார்.